நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பிளாக்கா வந்து மசாலா பார்க்க போகிறோம். பிளாக்கா வந்து ஒரு பெரிய பிளாக்கா வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய், 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையும் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து கருவேப்பிலையை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் எல்லாருக்குமே நல்லதுன்றதுனால கருவேப்பிலையை இதில் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஒரு இது வந்து கருவேப்பிலை வந்து இங்கே தனியாக உருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் வந்து தேங்காயோடு அரைக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 வந்து ஜாதிக்காய் பூ இருக்கு இல்லையா, ஜாதிபத்திரி, அது 1. இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ நான் வந்து குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அந்த பிளாக்காவை வந்து வேக வைக்கணும். ஒரு விசில் வச்சா போதும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் 1லேருந்து 2 விசில் வெட்டுக்கலாம். பிஞ்சி காய் தான், 2 விசில் வெட்டுக்கிறேன். இது இப்போ வேகிறதுக்குள்ள ஒரு கடாயை வச்சுக்கலாம். இந்த கடாயில் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிருச்சு. நான் இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து வெறும் பட்டை பிரிஞ்சி இலை மட்டும் தான் போட்டிருக்கேன். இது கூட வெங்காயம், நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுடுறேன். ஏன் நான் அந்த பட்டை கிராம்பெல்லாம் இதில் போட்டு தாளிக்கலைன்னா குழந்தைங்களுக்கு வாயில் கடிப்படும்போது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க சில சமயம். அதனால் அது எல்லாமே நம்ம வந்து தேங்காயோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இதை வெங்காயத்தை வதக்கிப்போம். இப்போ இந்த தேங்காய், 1 கப் தேங்காவும் இந்த பட்டை கிராம்பு இதெல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து கருவேப்பிலை வந்து கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நான் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதில் கருவேப்பிலை கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்ப்போம். எப்போவுமே தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு வச்சோம்னா சீக்கிரம் வதங்கும். நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு இதில்
கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ மூடி வச்சிடுறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. எவ்வளோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, லைட்டாக உப்பு போடவும். நான் மேக்ஸிமம் வதக்கிறதுக்கெல்லாம் கல் உப்பு தான் போடுவேன். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வருது. இந்த தக்காளி வந்து கரையணும். இப்போது ஏன்னா வந்து பிளாக்கா வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் மாதிரி வாய்ப்பான பொருள். வந்து நான் 2 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன் கொஞ்சம் காரத்துக்கு. இது நல்லா வதங்கணும். காரத்துக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இதில் வந்து 1 ஸ்பூன் நல்லா நிறைய தாராளமாக போட்டிருக்கேன், எனக்கு காரம் வேணும்ன்ட்டு. இதை கொஞ்சம் வதக்கிடலாம். லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம இதையும் போட்டுக்கிறேன். தேங்காயும் போட்டு கொஞ்சம் லேசாக ஒரு வதக்கிட்டு இப்போது வேக வச்சிருக்க பிளாக்காயை இதில் கொட்டிடலாம். இதில் வேக வச்ச நான் 1 டம்ளர் தண்ணி தான் விட்டு வேக வச்சேன். என்ன இது பண்ண போகிறேன்னா அரிசி களைஞ்ச தண்ணி. இது இன்னும் கொஞ்சம் மிக்ஸி கழுவிட்டு விட்டுருக்கேன். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு. ஏன் நான் கல்லுப்பு போடுறேன்னா இந்த மாதிரி கிரேவிலலாம் வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால் கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பொரியல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம கல்லுப்பை வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், போடலாம். ஏன்னா சட்டுன்னு கரையாது. இந்த மாதிரி கிரேவிக்கு வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரமும் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. இது இப்போ நல்லா கொதிக்க விடணும். இது கொஞ்சம் பாத்திரம் செக் பண்ணிடுறேன். இது நல்லா உப்பு வந்து நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போது பிளாக்கா போட்டதும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். பாருங்கள், சிக்கன் மாதிரி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பிளாக்கா. கொஞ்சம் மசாலா வந்து திக்காகணும். இது முடிச்சு பார்க்கலாம் வாங்க. இது இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்க, தேவையான அளவுக்கு கிரேவி இருக்கா. பிளாக்கா மசாலா ரெடி ஆயாச்சு.
உப்பு, கொத்தமல்லி தூவி இறக்க முடியும். சுவையான செட்டிநாடு பிளாக்கா மசாலா ரெடி ஆயாச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வேக்கப் கிச்சனுக்காக ஆனந்தி கோவிந்தராஜ். தேங்க்யூ. பாய்.